வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை, கோபத்தில் ஏன் அதிகமாக சத்தமிடுகிறோம். ஒரு துறவி கங்கையில் குளித்துவிட்டு கரையேறும் சமயம். அவ்விடத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சத்தம் போட்டு ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த துறவி தன் சீடர்களிடம் திரும்பி சிரித்துக் கொண்டே கேட்கிறார், ஏன் மனிதர்கள் கோபத்தில் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து சத்தம் போட்டு சண்டை பிடிக்கிறார்கள்? சீடர்கள் சில நிமிடங்கள் சிந்திக்கிறார்கள். பின்னர் சீடர்களில் ஒருவர், கோபத்தில் நாம் அமைதியை இழக்கிறோம், அதனால் சத்தமிடுகிறோம். துறவி, ஆனால் உனக்கு மிக சமீபத்தில் இருக்கும் நபரிடம் ஏன் சத்தமிடுகிறாய்? அவர்கள் உன் அருகில் தானே நிற்கிறார்கள். நீ சொல்ல வேண்டியதை அவர்களுக்கு மட்டும் கேட்கும் விதமாக எடுத்துரைக்கலாமே. ஒவ்வொரு சீடரும் ஒரு காரணம் சொல்கிறார். ஆனால் எந்த காரணத்திலும் அடுத்தவர்களுக்கு உடன்பாடில்லை. கடைசியாக துறவி பதில் கூறுகிறார், எப்பொழுது இரு மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களின் மனது இரண்டும் வெகு தொலைவுக்கு சென்று விடுகிறது. எனவே தூரத்தில் இருக்கும் மனதுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே சத்தமிடுகிறார்கள். மனது எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இவர்கள் தங்கள் ஆற்றலை உபயோகித்து சத்தம் போட வேண்டியிருக்கும். அப்பொழுதுதானே தங்கள் கருத்து வெகு தொலைவில் இருக்கும் மனதை சென்றடையும். ஆனால் இதுவே இரு மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருக்கும்போது என்ன நடக்கிறது? அவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் சத்தமிடுவதில்லை. அமைதியாகவும் அன்பான முறையிலும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். காரணம், அவர்களின் மனது இரண்டும் வெகு சமீபத்திலே இருக்கும். மனதிற்கு இடையேயான தூரம் மிக குறைவாக இருக்கும், அல்லது மனதிரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே. துறவி தொடர்ந்து கூறுகிறார், இதை விடவும் அதிகமாக ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தும் போது என்ன நடக்கும்? அவர்கள் ஒருவருக்கொருவர் சத்தமாக பேச தேவை இருக்காது. அவர்களின் மனதுகள் இரண்டும் கிசுகிசுப்பாக பேசுவதிலிருந்தே அவர்களின் கருத்துக்கள் பரிமாறப்படும். இன்னும் இன்னும் அன்பு அதிகமாகும் போது வார்த்தையே தேவைப்படாது. அவர்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதே மனதின் எண்ணங்கள் வெளிப்பட்டுவிடும். துறவி கடைசியாக சீடர்களை பார்த்து கூறுகிறார், அதனால் நீங்கள் ஒருவருடன் ஒருவர் வாதிடும் போது உங்கள் மனதுகள் இரண்டும் தொலைவாக போய்விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனதின் தொலைவை அதிகப்படுத்தும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள். அப்படி செய்யாமல் போனால் ஒரு நாள் உங்கள் மனங்கள் இரண்டும் தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கடைசியில் ஒன்று சேரும் பாதையே அடைக்கப்பட்டு விடும் நிலை வந்துவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.